அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அலா துஹிப்பூன், நீங்கள் இப்படி விரும்பவில்லையா அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று? இப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் சக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், பலா, ஏன் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க கூடாது, கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கொடுத்த தொகையை விட அதிகமாக அடுத்த மாதத்திலிருந்து உதவி செய்ய ஆரம்பிச்சார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபாக்கள். அந்த ஈமான், அந்த வசனம் இறங்கியவுடன் அவர்களுடைய ஈமான் எப்படி அதிகரித்தது பாருங்கள். அப்ப இப்படிதான் நாம் இருக்க வேண்டும். இப்படிதான் ரசூலுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? சூரத்துல் ஆல் இம்ரானுடைய வசனம் தான். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக். நபியே, உம்முடைய உள்ளத்தில் இந்த இரக்கமான குணம் இருக்குதுல்ல, மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்க, இது உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வைக்காமல் இருந்திருந்தால் என்ன நடக்கும்? வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப், உங்களுடைய உள்ளம் கடினமாக இருந்தால் லன்ஃபது மின் ஹவ்லிக், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். கடுமையான உள்ளம் உள்ளவர்கள், அதிகமாக கடுமையாக ஸ்ட்ரிக்டா பேசுறவங்க, அதிகமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறவங்க, மற்றவர்களை மன்னிக்காமல் கோபமா ஆக்ரோஷமா பேசுறவங்க, அப்படிப்பட்ட மனிதர்களோடு பல மக்கள் அதிகமாக பழக மாட்டார்கள். ஏன்? இவர் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு தான் இருப்பாரு, இவர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டுட்டு தான் இருப்பாரு. இப்படிதான் அவர்களுடைய மற்றவர்கள், அந்த மனிதர்களுடைய பார்வை இப்படிதான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல. யூதராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், காஃபிராக இருந்தாலும் தெரியும். ஆனால் அப்பையும் நபியிடம் இரக்கத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். ஏன்? ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்க்கெல்லாம் அருட்கொடையாக கருணையாக இறக்கப்பட்டவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்கள், ஒரு நாள் அப்படி இருக்காது மற்றவர்களை மன்னிக்காமல். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்காது. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை ரசூலுல்லாஹ்விடம் நாங்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தன்மை இது. ரசூலுல்லாஹ் அவர்கள் உஹது போரில் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் அவர்களுடைய பல்லு உடைந்து விட்டது. உஹது போரில் சில பிரச்சனைகள் வந்ததின் காரணமாக, சஹாபாக்கள் இங்கு அங்கு போனதின் காரணமாக முஸ்லிம்கள் எப்படி ஆயிட்டாங்க? வெற்றி அடைக்கக்கூடிய அந்த போரை தோல்வியின் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்